மக்களே ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவனுங்க, பிஸ்னஸ் மேனு, ஆக்டரு, டேரக்டர்ஸு, சாங்கு கம்போஸ் பண்ணுறவனும், இவனுங்க எல்லாருமே எப்படின்னா, எனக்கு இதை காட்டினேன் நானுங்க. என்னென்னா, சாத்தானை வந்து யாரெல்லாம் வணங்குறாங்களோ, யார் சாத்தான் அப்படின்னா இந்த இலுமினாட்டி. இந்த இலுமினாட்டியை யாரெல்லாம் வணங்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் பேரும் புகழும் பணமும் வந்து சேரும் அப்படின்னு இருக்குது. நீங்கள் வேணால் கூகுள் பண்ணி பாருங்கள், காட்டுறதோ காட்டலையோ. ஸோ இவனுங்க எல்லாம் வந்து யார் அப்படின்னா எப்படி எடுக்கிறானுங்க அப்படின்னா, இப்போ இன்டர்நெட் இருக்குல்ல, எப்படி எடுக்கிறானுங்கன்னா, இன்டர்நெட்டில் நம்ம பான் பார்க்குறதே, பான் எதுக்காக உள்ளே விட்டானுங்கன்னா 2 விஷயத்துக்கு. ஒன்று வந்து ஹெச்ஐவி அதிகமாகிறதுக்கு. பான் பார்த்து எல்லாம் காஜாகி மண்டையில் எதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோமோ அதுதான் மண்டையில் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து பான் பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து அடிக்கடி வந்து அந்த இது வரும். ஸோ வந்து மக்களை கரப்ட் ஒரு மாதிரி, அதான் ஒரு பக்கம் ஹெச்ஐவி வர வைக்கிறது. இன்னொன்று வந்து இந்த கே வீடியோ பார்க்குறவனுங்கெல்லாம் இருக்கானுங்கள, அவனுங்க எல்லோரும் தான் சேர்ந்து தான் இதை தான் பண்ணுறானோ. இந்த உலகம் இப்படி அழிஞ்சு போகிறதுக்கு காரணம், இந்த உலகம் அழிஞ்சிட்டு இருக்கிறதுக்கும் காரணம் இலுமினாட்டி கே பொட்டை மாதிரி பயலோ. இந்த கே பொட்டை மாதிரி பயலோவில் எப்படி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா, எப்படி சொல்கிறது, அவனுக்கு கே ஒன்றும் இல்லை, ஒரு நல்ல அழகான ஒரு ஆம்பளையை கொண்டு போய் முன்னாடி நிறுத்தினா போதும் அவங்களுக்கு மூடு வந்துடும். அதே மாதிரி சூனியை வச்சு அதை கட்ட முடியும். கட்டிட்டாலும் அவனோட மனசுக்குள்ளே பூந்து பார்த்தா தெரிஞ்சிடும். அதே மாதிரி அந்த சூனியத்தை வச்சு கட்டினாலும் நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயத்த காட்டுறோம், இல்லை அப்படி இல்லைனாலும் அந்த மூடு ஏற்றுற ஒரு சூனியம் இருக்குது, அதை வந்து கேக்கு வச்சா அவன் நேரம் புதுசாப்போவோ இல்லை அவன் சுற்றில விடுறதுக்கு தான் ஓடுவான். அதே மாதிரி அவனுங்களை உட்கார வச்சு நீங்கள் வந்து கேட்டிங்கனாலே போதும், டேய் நீ வந்து இலுமினாட்டி தானே, நீ இதை பண்ணுறக்க தானே, இந்த உலக அழியத்துக்கு நீனு காரணம், ஏதோ ஒன்று. அவனுங்க எல்லாரையுமே பிடிங்க, முதல்ல உயிரோடு பிடிச்சி கேட்டிங்கன்னா அவனே பயப்படுவான். பயந்து ஒன்றும் இல்லை, ஒரு விஷ மாத்திரை கொடுத்தீங்கன்னா தெரிஞ்சிடும். அவனை பொட்டப்பையிலோ விஷ மாத்திரத்தை கொடுத்தீங்கனாலே போதும், அந்த விஷ மாத்திரை சாப்பிட்டு செத்து போயிடுவானோ. உடனே இப்போ என்ன சொல்லலானோ, நாங்கள் எல்லோரும் சேர்ந்து அவனுங்களை பயமுறுத்தி சூனியம் ஏதோ ஒன்று வச்சு நாங்கள் வந்து கொள்கிறோம். சூனியத்தில் ஒன்றே ஒன்று இருக்குது, அதாவது சூனியம் வந்து 2 சூனியமும் இருக்குது. 2 சூனியமே அவனுக்கு அப்போலேருந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தால் வந்திருக்கானோ. சூனியத்தில் ஒன்று இருக்குது. என்னென்னா, சூனியம் வைக்கணுன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, நீங்கள் பிறந்த நேரம், உங்கள் பேர், அதேமாரி நீங்கள் பிறந்த நட்சத்திரம், நாள், இதெல்லாம் தேவை. இது எல்லாத்தையும் தான் அவனை வாங்குறானோ. இதில் ஜிமெயில் அக்கௌண்ட்டில் வாங்கி நமக்கு தெரியாமல் ஏன் ஆதாரில் கூட தான் வாங்குறானோ. எல்லாத்தையும் வாங்கி சூனியம் வச்சுருவானோ. வச்சாலும் ஒரு சூனியம் வைக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு நாள் ஆகும்னு வச்சுக்கிங்களேன். வைக்கிறதுக்கு, அதுவும் உலகம் பூரா எல்லாத்துக்கும் வைக்கிறதுக்கெலாம் ரொம்ப நாள் ஆகும். வைக்க முடியாது. முதல்ல எல்லாருக்கும் வைக்கணும்னா அது எல்லாத்துக்கும் எவ்வளோ நேரம் ஆகும். அது அப்படியே வச்சாலும் அதுக்கு வந்து ஏகப்பட்டது ஆகும். அதாவது ஒரு அது வாய்ப்பு இல்லைங்க. இவனை உடனே இப்போ என்ன சொல்லுவானோ, உலகம் எல்லாத்துக்கும் வந்து சூனியம் வச்சுட்டாங்க அப்படின்னு போனோம். ஆனால் உங்களுக்கே தெரியும், சூனியம் வச்சா எப்படி சொல்லுது, உங்களுக்கு தெரியும். சூனியம் வச்சா நீங்கள் எல்லாருமே நவுந்து வேலை பார்க்குறீங்க. நீங்கள் யோசிப்பீங்க, ஏதோ ஒரு வேலையை பார்ப்பீங்க, ஏதோ ஒன்று பண்ணுவீங்க, யோசிப்பீங்க, அப்புறம் தான் செய்வீங்க. அதே தான் சூனியத்தில் அப்படி தெரியாது. ஏவல் வச்சா மட்டும்தான், ஏவல்னு ஒன்று வைப்பானோ, வச்சா தான் நம்ம தானாக போய் அதை செய்வோம். அதை மாதிரி இருக்குது, ஏகப்பட்டது. அதனால் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. ஆனால் கலவரம் மட்டும் பண்ணிடாதீங்க. ஒன்று அவனுங்க எல்லோரும் உயிரோடு பிடிங்க. அவனுக்கு எல்லா இடத்துலையும் இருக்கானுங்க, ஸ்லீப்பர் செல் மாதிரி. இந்த வைரஸை பரப்புறதுக்கு ஒரு குரூப் இருக்குது, இந்த இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு ஒரு குரூப் இருக்குது, அடுத்து வந்து அரசியல்வாதிங்களில் ஒரு குரூப் இருக்குது. குரூப் இல்லை, அவனுங்க தான் எல்லாம், பிஸ்னஸ்ஸு அவனுங்க தான், எல்லாமே அவனுங்க தான். அதுக்காக எல்லா பிஸ்னஸும் அப்படின்னா இந்த தெருவில் பொட்டி இடம் வச்சுருக்கவன் இவனெல்லாம் நம்ம அதில் பண்ணாதீங்க. இருக்கானோ பெரிய பெரிய இடத்துலையும் இருப்பானுங்க. அதேமாதிரி நம்ம கம்பெனியில் இந்த சின்ன கம்பெனிக்காரனுங்க பெரிய ஆளுங்க சொல்கிறத கேட்பானுங்க. அதனால் இருக்கானுங்க. இந்த லைன்ஸ் கிளப்பு இவனுங்களாமும் பொட்டை மாதிரி மேலே தான். இந்த லைன்ஸ் கிளப்புக்கும் என்ன பணம் வரும், இந்த இதுலேருந்து தான் பணம் வரும், ட்ரஸ்ட்டுலேருந்து. இவனுங்க எல்லாருமே ஒன்று சேர்த்து தான் நல்லவன் சொல்லிகிட்டு இருக்கவனை தவிர எவனும் நல்லவன் கிடையாது. எல்லாருமே 9 அழிப்புண்டாமல் கே பொட்டை மாதிரி போயிடும். அவனை எப்படி சேர்க்குறானோ அப்படின்னா, அவனை கே அப்படிங்கும்போது ஒன்று அவனுங்களை வந்து யாரும் மதிக்க மாட்டாங்க. கேனாலே இப்போ நம்மளே என்ன நினைப்போம், கேனா எப்படி பொட்டை மாதிரி வேணும் அப்படின்ட்டு தான் நம்ம நினைப்போம். அதனால் அவனுங்களை மட்டும் எடுத்து அவனுங்களை வந்து ஸ்டார் ஆக்கி விட்டுறானோ. நான் அவனுக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் பட்டம் தருகிறேன்.
நான் உனக்கு வந்து அந்த பட்டம் தருகிறேன், இந்த பட்டம் தருகிறேன் அப்படின்னு அவனை கே நடிக்க வச்சு இப்படி பண்ணுறானோ. இதுதான் கதை. நம்புனா நம்புங்க. அதோடு இல்லாமல் நான் இப்படி ஒரு திசை திருப்பணும் அப்படின்னா ஏதேதோ சொல்லி திசை திருப்பியிருக்கலாம். எல்லா உண்மையும் சொல்லி அவனும் திசை திருப்ப மாட்டான். நான் உண்மையாக கல்கி தான். ஆனால் நீங்கள் அவனை நினைப்பீங்க மேபி இவனுங்க எலுமினாட்டியாக இருப்பான், இல்லை இவன் வந்து எல்லாத்தையும் சொல்லி இப்போ அவனுங்க எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ண போகிறானா அப்படி இப்படின்னு. பண்ணாலும் பண்ணலாம், ஆனால் நான் அதுக்கு காரணம் இல்லை. அப்படியே நான் அவனுங்க கூட ஜாயின் பண்ணி சொன்னால் அவனுங்க எல்லாரையும் கொண்டு விடுவானோ. நான் ஜாயின் பண்ணலனாலும் என்னை கொல்லுவானோ. ஆனால் என்னை கொல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் கடவுள் அந்த கே சூன்யமாக தான். ஆனால் கடவுள் வர போகிறாரு, நம்புங்க. அவ்வளோதான். அதோடு இல்லாமல் ஹீரோயின்ஸ்லேயும் இருக்காங்க. ஆனால் எல்லாரையுமே அப்படின்னு சொல்ல முடியாது. ஹீரோயின்ஸ்லேயும் இருக்காங்க. எல்லாத்தையும் செக் பண்ணால் தான் உண்டு.